என் கால் சறுக்கும் பொழுது உங்களுடைய கிருபை தாங்கணுமே அப்படின்னா இந்த உலகத்துல அநேக பாவங்கள் நம்மை தடுமாற வைக்கும். நான் எந்த பாவத்திலும் நான் விழுந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக தாவீது கிருபையை கேட்கிறத பாக்குறோம். இந்த கிருபை எல்லாருக்குமே கிடைக்காதுங்க. தேவ மனிதர்களை பார்க்கும் பொழுது ஒரு சிலருக்கு தான் இந்த கிருபை கிடைச்சது. அந்த அளவுக்கு இந்த கிருபை ரொம்ப வேல்யூபிள் ஆனது. ஆனா நம்ம ஈஸியா அந்த கிருபையை பத்தி சொல்லிக்கிறோம். இந்த கிருபை அப்படின்னு பார்க்கும் பொழுது இது நமக்கு ஒரு பக்கம் இலவசமா கிடைச்சாலுமே இதற்கு பின்னாடி பல வேதனைகள் உண்டு, பல தியாகங்கள் இருக்கிறத நம்ம பாக்குறோம். எப்படி அப்படின்னா இயேசுதான் அந்த கிருபை. அவர் நமக்கு இந்த கிருபைய அவர் ரொம்ப ஈஸியா கொடுக்க கிடையாது. அவமானப்பட்டார், நமக்காக ஜீவனை தந்தாரு, அவருடைய ரத்தத்தை கொடுத்தாரு. இதன் மூலியமா தான் அந்த கிருபையை நம்ம பெற்றுக்கொண்டோம். இந்த கிருபைய தேவ மனிதர்கள் சரியா பயன்படுத்தி நம்ம பாக்குறோம். ஆனா நாம இந்த கிருபையை தேவையில்லாத உலக காரியங்களுக்கு நம்ம கிருபையை பயன்படுத்துறோம். கிருபையை நாம் பயன்படுத்த வேண்டும் என்றால் நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். எதற்காக நாம் கிருபையை பயன்படுத்த